இன்னைக்கு நம்ம சேனலில் 2015 வெளிவந்த போல்டர்ஜிஸ்ட் அப்படின்ற ஒரு ஹாரர் பேய் படம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய பேய் படம் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையாலுமே இந்த படம் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஃபேமிலி அவங்களுடைய வீட்டை வித்துட்டு புதுசாக ஒரு வீட்டுக்கு வாடகை வந்திருக்காங்க. இப்போ வந்த பிறகு அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு குட்டி பொண்ணுக்கு அந்த வீட்டில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடக்குது. திடீர்னு அந்த குழந்தை ஒரு நாள் காணாமல் போயிடுறா. உடனே அடுத்த நாள் பார்க்கும்போது அவளுடைய வாய்ஸ் டிவிலேருந்து கேட்குது. இந்த பொண்ணு எப்படி டிவி உள்ளார போனா, யாரு கொண்டுட்டு போனா, அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்துச்சு, கடைசி அந்த பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்பவே ஹாரரா சொன்ன படம் தான் இந்த படம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இந்த படத்துடைய கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு அழகான ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. இந்த ஃபேமிலி மொத்தம் 5 பேர், ஹீரோ ஹீரோயின். அவங்க மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு, பெரிய பொண்ணு, அப்புறம் ஒரு குட்டி பையன். இவங்க அவங்களுடைய வீட்டை வித்துட்டு இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த வீட்டு புரோக்கர் அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் சாதாரண மரம் கிடையாதுங்க. இந்த மரத்துல தான் இந்த வீட்டுக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே வீட்டுல போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு நம்ம புதுசா ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அதுக்கு இதுங்க ஓடி விளையாடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் மட்டும் ஒரு ஜன்னல்கிட்ட நின்று பார்க்கும்போது வெளியில நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய எலக்ட்ரிக் கம்பமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த புரோக்கர்ட்ட கேட்கும்போது இப்போ அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் கூட்டி சீக்கிரம் அதுவும் வீட்டு மனைக்கெல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த குட்டி பையன் அவனுடைய தங்கச்சி தேடிட்டு ஒரு ரூமுக்கு போறான். இப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த கபோர்டு மாதிரி உனக்கு அங்க நின்று பேசிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. உடனே அந்த குட்டி பொண்ணுகிட்ட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ அந்த கபோர்டை பிடிச்சி இழுக்கும்போது அந்த ஹேண்டில் புட்டுக்கிட்டு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா வீடு எல்லாருக்கும் பிடிச்சதால இந்த வீட்டு செட்டில் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினை பத்தி சொல்ல போனா அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீட்டுல தான் இருந்தாங்க. இவங்க கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமா இருந்ததுல அந்த வீட்டை வித்து அந்த கடனை கொடுத்துட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை வச்சு தான் இந்த பழைய வீட்டை வாங்கியிருக்காங்க. இப்போ ஹீரோ அந்த குட்டி பையன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஒரு பந்தை தூக்கி போடும்போது அந்த பந்து அங்க இருக்க மரத்து மேல தொத்திக்குது. அப்போ அந்த பாலை எடுக்க போலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட போகும்போது அவனுடைய பாப்பா கீழே தான் உட்காந்துருக்கா. அவ மேல பார்க்காமலே இதுக்கு நேரா தான் பால் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி கையை தூக்கி காமிக்கிறா. இப்போ இவனு மேல பார்க்கும்போது பயங்கரமா சத்தம் கேட்குது. உடனே அவங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அங்க ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா என்னன்னா அந்த பையன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான். ஸோ அப்படியே இப்போ அந்த குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. குட்டி பொண்ணு ஏதோ குச்சி எடுத்து அங்க இருக்க பில்லு உள்ளார எடுத்து மறைய வைக்கிறா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. அதே போல திரும்பவும் அந்த குச்சி எடுத்து உள்ளார அமுக்கிறா. அது மேல வருது. இந்த மாதிரி பண்ணி ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. அதே போல இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததால எந்தெந்த பொருளை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன்னு அந்த ஸ்டெப்ல இருந்து இறங்கி வரும்போது கீழே நம்ம பிடிப்போம் பாத்தீங்களா, அந்த உருண்டை ஒன்று இருக்கும் பாருங்க, அதுல கை வச்ச உடனே அவளுக்கு ஷாக் அடிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ நானும் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது. இது பழைய வீடு இடத்துல இது நம்ம கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணணும் அப்படிமா சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ண அந்த குட்டி பையன் அவனுடைய தங்கச்சி தேடிக்கிட்டு நேரம் மாடிக்கு போறான். அங்க போன உடனே அவ யார்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இங்க வாயா நான் ஒரு மேஜிக் காட்டடுமா அப்படின்னு சொல்லி அந்த கபோர்டு மாதிரி உனக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஹேண்டில் இருக்கு. அதை தொடும்போது ஒரு மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி வந்த உடனே இவங்களுடைய தலைமுடி சிலுத்துக்குது. இதே போல ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல அவங்களோட பெரிய பொண்ணு ஒருத்தர் இருக்கா. அவ மாடியில் தான் தங்கி இருக்கா. அப்போ அவ அவரோட ஃப்ரெண்டு கூட ஜாலியா வீடியோக்கள் பேசிட்டு இருக்கும்போது டிவி ஷோ பார்த்துட்டு இருக்கா. அந்த டிவி ஷோல ஒருத்தன் காமிக்கிறாங்க. அவனுடைய பேர் புக்கு. அவன் இந்த பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவான் போல. ஏன்னா இவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கின்றதால அடிக்கடி அவனோட ப்ரோக்ராம் பார்த்துட்டே இருப்பா. இப்போ அன்னைக்கு நைட் ஆன பிறகு எல்லாருமே படுக்கிறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே எல்லாருமே அவங்க ரூம்ல படுத்திருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ரூம். என்னன்னா மேல ரூஃப்ல கிளாஸ் வச்ச மாதிரி அவனுக்கு மட்டும் இருக்கு. அப்போ ஹீரோனி அவங்ககிட்ட டேய் நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு என்ன பிரச்சனை உடனே என் ரூமுக்கு வந்துடு, நான் பக்கத்துல தான் இருப்பேன் சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு வந்துடுறா. அப்போ ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு வழியா அந்த வீட்டை வித்து கடன் எல்லாம் கொடுத்துடும், இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களும் கொஞ்சம் அப்படி மட்டும் இருக்கலாம் ட்ரை பண்றாங்க. அப்படியே அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையனை தூக்கமே வரல. அப்போ அவனுடைய பெட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஒரு பந்து மாதிரி தொங்கிட்டே இருக்கு. இவனும் என்னடா இது தொங்குது அப்படின்னு அந்த பாலை பிடிச்சி இழுக்கும் போது அது உள்ள இருந்து நிறைய பொம்மைகளும் கீழே விழுது. இதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பால் அப்படியே நகர்ந்து போயிட்டு அந்த பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மையோட மூக்குல கரெக்டா அட்டாச் ஆகுது. இதை பார்த்த உடனே பயந்துகிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லலான்னு ஓடி வரான். ஹீரோ அவனோட ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் அப்படி மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறான். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா என்னுடைய ரூம்ல ஒரு பாக்ஸ்ல நிறைய பொம்மைகள்லாம் இருக்கு, அந்த பொம்மைகள்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எதுக்குடா பயப்படுற, அவங்களாம் இதுக்கு அந்த பொம்மைகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சேகரிச்சு வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அணில் குதிச்சு ஓடுது. அந்த அணிலை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தூக்கம் பிரிஞ்சிடுது. என்ன பாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல அது ஒரு அணில் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல நாளைக்கு நான் கடைக்கு போயிட்டு ஒரு ட்ராப் வாங்கிட்டு அந்த அணிலை பிடிச்சிடறேன் அப்படிமா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த குட்டி பையன் அவனுடைய அம்மா கிட்ட என்னுடைய ரூம்ல தூக்கமே வரலாமா, என்னமா பண்றது, நான் உங்க ரூம்ல படுத்துக்கோ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது உங்க அப்பாவை கேட்டுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவனோட ஃபேஸ் லைட்டா மாறுது. இன்னைக்கும் போச்சா, இன்னைக்காவது ஜாலியா இல்லைன்னு பார்த்தேன், இன்னைக்கு ஆப்பு வச்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான்.
இருக்கான். ஆனா இருந்தாலும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு மட்டும் தூக்கமே வரல. கீழே ஏதோ சத்தம் கேட்குது. இவனும் வந்து உடனே கீழே வந்து பார்க்கும்போது அவனுடைய தங்கச்சி அங்க இருக்க டிவி கிட்ட உட்காந்து யார்ட்டி பேசிட்டு இருக்கா. அவங்க வந்து வரப்போறாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது யார்ட்டி தாண்டி பேசிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இந்த டிவில நிறைய கைகள்லாம் தெரியுது. இவனும் அந்த கையோட கையை வச்சு ஒரு மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு. சரி டிவி ஆஃப் பண்ணா வேலைக்கு ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணான்னு போறான். உடனே அவன் ஷாக் அடிக்குது. அந்த ஷாக் அடிச்சார பயமா கத்தும் போது அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயந்தாப்புல நின்றுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு அப்பா எனக்கு வந்து பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே போல அந்த பெரிய பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து அப்பதான் மாடியில இருந்து கீழே இறங்கி வந்து அவனுடைய தம்பி கிட்ட என்னோட போனை என்னடா பண்ண, என்னோட போன் உடஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் உன் போனை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து எனக்கு வந்து புதுசா ஒரு போன் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவன் ஹீரோனே இங்க பாரு, உனக்குலாம் வந்து எங்களால போன் வாங்கி கொடுக்க முடியாது, உனக்கு போன் வேணும்னா நீ வந்து பார்ட் டைம் போயிட்டு சம்பாரிச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவ வந்து கோவத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. சோ அந்த பொண்ணு அதே போல பேசிட்டு போனதோட ஹீரோக்கு கோவம் பயமா வருது. இதை பார்த்த உடனே ஹீரோனே சரி விடுங்க, கோவப்படாதீங்க, நம்ம பொண்ணு தானே, அப்ப பேசினா பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றது, எதா இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும், சரி நான் போன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இவங்ககிட்ட பைசா ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இவங்க தான் யாருமே வேலைக்கு போகல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனையும் அந்த குட்டி பொண்ணும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் அந்த மரத்துக்கு பக்கத்துல எதையோ வந்து நோண்டி பாக்குறான். அப்படி நோண்டி பார்க்கும்போது ஏதோ எலும்பு மாதிரியா இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோனி அதை வந்து கீழே போடு, ஒருவேளை அந்த நாய் பூனை செத்து இருக்கும், அதை வந்து புதைச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எதுக்கு எடுத்து பாக்குற அப்படின்னு சொல்லி அவனை சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோவை ஒரு ஷாப்பிங் கடையில தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி அணில் வந்து பாத்தீங்களா, அந்த அணில புடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் அவங்க வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு பீஸா கேட்டு இருந்திருப்பா, அவங்க பெரிய பொண்ணு போனு கேட்டு இருந்திருப்பா. இது எல்லாமே வாங்கலாம் தான் வந்திருக்கான். ஸோ இப்போ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு அந்த கார்டு கொடுக்கும்போது அவனுடைய கார்டு வந்து ஒர்க் ஆகல. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கார்டு கொடுக்கும்போது அந்த கார்டு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ண அந்த குட்டி பையன் நிறைய புக்லாம் எடுத்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவனுடைய தங்கச்சி ரூம்ல இருந்து ஒரு பந்து ஒன்று உருண்டுட்டு வெளியில வருது. இது எந்த பந்துனா, இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பாலை வந்து அந்த மரத்து மேலே தூக்கி போட்டுப்பான் பாத்தீங்களா, அந்த பந்து தான். அந்த பந்து கொஞ்சம் கொஞ்சமா உருண்டு அவனுடைய தங்கச்சி ரூமுக்கு போயிட்டே இருக்கு. இவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த பால் வந்து ஒரு இடத்துல நிக்குது. அப்பதான் இவன் கையில எடுத்த அந்த புக்கு எல்லாமே ஒரு மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல மாதிரி புக்கை அடுக்கி வைப்போம்ல நம்ம, அதே போல அடுக்கி இருக்கு. ஒரு செகண்ட்ல அந்த புக்கு எல்லாம் அப்படியே தெரிச்சு கீழே விழுது. இதை பார்த்த உடனே இவனுக்கு அள்ளு விட்டுடுது. ஸோ இப்போ ஹீரோவும் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ வீட்டுக்கு வந்த பிறகு இதுக்கு முன்னாடி காலையில ஹீரோனே அவனுடைய குட்டி பொண்ணு வெளியில பூச்செடி வச்சிருப்பாங்க, அது எல்லாமே வாடி போயிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுள்ளார போன பிறகு எல்லாருக்கிட்டையும் அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அந்த பொருள் எல்லாம் வாங்கி அந்த கொடுக்குறான். இப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த பீஸா பார்த்துட்டு எனக்கு இந்த பீஸா பிடிக்கல, இந்த பீஸா பிடிக்கல அப்படின்னு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. அதே போல அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பெரிய பொண்ணுக்கு மொபைல் வாங்கி அதை கொடுத்துருக்கான். அவங்களுடைய ஒய்ஃபுக்கு ஒரு மோதிரம், இவனுக்கு வந்து ஒரு ட்ரோன் கேமரா, இதெல்லாம் வாங்கி அதை கொடுத்துட்டு இருக்கும்போது எதுக்குங்க இவ்வளவு செலவு பண்ணி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு ஹீரோனே அவருடைய ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு இருக்கா. அதே சமயத்துல இந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நான் சொல்றது கேளுங்க, வீட்டுல ஏதோ வந்து தப்பா நடக்குது, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாருமே இவன் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து எதுக்கு தான் பயந்துட்டே இருக்க, கொஞ்ச நேரம் கம்முனு அப்படின்னு சொல்லி அவனுடைய வாயை அடிச்சிடுறாரு. அதே போல நைட்டு ஹீரோனையும் அவனுடைய சொந்தக்காரங்க ஒரு பார்ட்டிக்காக போக வேண்டியதா இருக்கு. இந்த 3 பசங்களும் இவங்களோட வீட்டுல தனியா தங்குற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஹீரோனி அங்கிருந்து போன பிறகு இந்த பெரிய பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவதான் வந்து அந்த குட்டி பொண்ணு தூங்க வச்சுட்டு இருக்கா. அப்படி தூங்க வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த குட்டி பையன் அக்கா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ண இவங்க 2 பேர்த்த காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டி அட்டன் பண்ண வந்தவங்க நீங்க வந்து நான் ஒரு சுடுகாட்டுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சுடுகாடா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு முன்னாடி சுடுகாடா தான் இருந்துச்சு, அந்த பணத்தை எல்லாம் நோண்டி போட்டுட்டு தான் இப்போ வந்து வீடு கட்டியிருக்காங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும்போது இல்ல நாங்க ஒன்றும் அப்படி கேள்விப்படலையே, அந்த பணம் அப்படியே தான் இருக்குது, அது மேல அந்த கல்லை மட்டும் தான் பிடிங்கி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ண அந்த பெரிய பொண்ணு தான் காமிக்கிறாங்க. பெரிய பொண்ணு அவருடைய மொபைல்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அவருடைய மொபைல் வந்து ஒரு மாதிரி இந்த டிவியில கோடு கூட போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கோடு கூட போயிட்டே இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்போ ஹெட்போன்ல வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. இவனு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைரக்ஷன் ஏற்ற மாதிரி அந்த சவுண்டு கேட்டுட்டு போகும்போது ஒரு வழியா பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறா. இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு வந்த பிறகு கீழே அந்த தரைக்கு பாத்தீங்களா, அந்த தரை வந்து லைட்டா கிராக் ஆகுது. இவனும் என்னடா அப்படின்னு சொல்லி அந்த கிராக்கான இடத்த பார்க்கும்போது அது உள்ளா இருந்து ஒரு மாதிரி அப்படியே சாக்கடை தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு. நாத்தம் தாங்கவே முடியல. இவனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு கொடூரமான உருவம் உட்கார்ந்து இருக்கு. ரொம்பவே பயமா இருக்கு. அந்த சமயத்துல அந்த சாக்கடை தண்ணி வந்து பாத்தீங்களா, அது உள்ளார ஒரு கை வந்து அவருடைய காலை இறுக்கமா பிடிக்குது. ஸோ இப்போ அப்படியே சீனா கட் பண்ணா அந்த குட்டி பையன் தான் காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அவனுடைய ரூம்ல படுத்திருக்கும் போது அந்த மேல அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது மேல அந்த மரங்கள் எல்லாம் அந்த கண்ணாடி வந்து டம்முன்னு அடிச்சுட்டு இருக்கு. இவனுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த சமயத்துல கரண்ட் கட் ஆன பிறகு இவன் வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்து எல்லா இடமும் அடிச்சு பார்க்கறான். அப்படி அடிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்டு கேட்குது. இவன் டார்ச் அடிக்கிற இடத்துல இந்த பொம்மைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொம்மைகள் எல்லாம் கும்பலா இருக்கு. அந்த பொம்மைகள் எல்லாமே இவனை பாக்குற மாதிரியே இருக்கு. அப்போ அதுல இருக்க ஒரு பொம்மை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போற மாதிரியே இருக்கு. இவனும் அந்த எங்கெங்க நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்லி அந்த டார்ச் அப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்து மேல அந்த பொம்மை இவனுடைய கழுத்து மேல எகிரி இவன் அட்டை கொள்ளன்னு பாக்குது. அந்த சமயத்துல இவன் அந்த பொம்மையை வந்து அப்படி கிழிச்சு போட்டுடுறான். அந்த கதவை அங்கிருந்து லாக் பண்ணிட்டு வெளியில ஓடி போயிடுறான். அப்பதான் வந்து அந்த மேல இருக்க கண்ணாடி காமிக்கிறாங்க. வெளியில அந்த ஒரு மரங்க பாத்தீங்களா, அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் அப்படி ஒரு கை மாதிரி வந்து இவன்
அட்டாக் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இந்த குட்டி பையன் வந்து அவங்க அக்காவை தேடிட்டு அதுக்கு மேலே ஓடிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவனுடைய தங்கச்சி ரூம் போயிட்டு பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது அவனுடைய தங்கச்சியை பயந்து போயிட்டு உட்காந்துருக்கா. சரி நீ எங்கேயும் போகாத, அக்கா எங்க போனான்னு தெரியல, அவளை நான் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கிறேன், நீ தயவு செய்து அந்த கபடி கிட்ட மட்டும் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க வந்து கிளம்பி போயிடான். ஆனா இருந்தாலும் அந்த குட்டி பொண்ணு இல்ல என்னை வந்து தனியா விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி அவளும் இவ்வளவு கத்துறா. இப்போ அவளுடைய கையில வந்து ஒரு பொம்மை ஒன்று வச்சிருந்திருக்கா. அந்த பொம்மை வந்து அப்படியே உருண்டு உருண்டு ஓடிட்டே இருக்கு. அப்படியே சீனா கட் பண்ண அந்த பேஸ்மெண்ட்ல உங்க அக்காவோட வாய்ஸ் கேட்டதால உங்க அக்காவை கண்டுபிடிச்சவனும் அப்படின்னு மேல இருந்து கீழே பேஸ்மெண்ட் ஓடி வந்துட்டே இருக்கான். அப்படி ஓடி வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். அப்போ பக்கத்துல அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் அப்படியே கை மாதிரி வந்து அவனை வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே தரத்தானு ஏத்துட்டு வெளியில வருது. இப்ப அப்படியே சீனா கட் பண்ண அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு பக்கத்துல அந்த மரத்தை பாக்குறாங்க. அப்படி மரத்தை பார்க்கும்போது அந்த குட்டி பையனை அந்த மரம் உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கு. இவனும் அந்த மரத்துக்கிட்ட போன பிறகு அந்த குட்டி பையனை கீழே பொத்துன்னு போட்டுடுது. அவங்க அக்கா வந்து பயமா கத்திட்டு வெளியில ஓடி வரா. அப்போ இவங்களும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவ வந்து தங்கச்சியை கண்ணா அப்படின்னு பயமா கத்திட்டு இருக்கா. அப்போ இவங்களும் உள்ளார போயிட்டு எல்லாருமே தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணை எங்கேயுமே ஆளை காணோம். ஸோ இப்போ எப்படி சீனா கட் பண்ணா அந்த குட்டி பையன் மாடியில இருந்து நிறைய கீழே வரான். கீழே வந்த உடனே டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதை பார்த்த உடனே எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி பயமா கத்துறான். அப்போ எல்லாரும் அந்த டிவி கிட்ட வந்த பிறகு டிவில இருந்து ஒரு குரல் கேட்குது. என்னன்னா அந்த குட்டி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவதான் மம்மின்னு சொல்லிட்டு பயமா கத்திட்டே இருக்கா. அப்போ அந்த டிவியில கையை வைக்கும் போது ஆப்போசிட் சைடு இருந்து ஒரு சின்ன கை வருது. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா இந்த வீட்டுல ஏதோ அமானுஷம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்றான்னா இதை போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இதெல்லாம் போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, இதுக்கெல்லாம் போலீஸ்காரங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க, இந்த பேய்லாம் ஓட்டுவாங்க பாத்தீங்களா அவங்கள தான் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேய் ஓட்டுறவங்க போயிட்டு பாக்குறாங்க. அப்போ இந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, என்னாலதான் வந்து என்னோட தங்கச்சி காணாம போயிட்டா, நான் தான் அவளை சரியா பாத்துக்கவே இல்லை, தயவு செய்து அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டீம் அந்த பேயை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்டெப்பு கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் ஷாக் அடிச்சு பாத்தீங்களா, அந்த லேடி அதில் கையை வைக்கும்போது கூட அவருக்கும் கரண்ட் ஷாக் அடிக்குது. அப்பதான் என்ன சொல்லணும் இந்த வீட்டுல வந்து கண்டிப்பா அமானுஷம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த டீம் கூட வந்த ஒருத்தவன் அந்த அலமாரியில போயிட்டு ஏதோ ஓட்ட போறான். அப்படி ஓட்ட போடும்போது அந்த அலமாரி உடச்சிக்கிட்டு வந்து அவனுடைய கையை உள்ளார எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய முகத்திலே ஓட்ட போடுற மாதிரி அப்படியே அந்த மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு வழியா அவனுக்கு எதுவுமே ஆகல, அங்கிருந்து தப்பிச்சு கீழே வந்துடுறான். இப்போ கீழே வந்த பிறகு கூட இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சைலண்டா இருக்கான். ஸோ அப்பதான் அந்த டீம்ல இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல அமானுஷம் இருக்குது, ஏன்னா இப்போ ஒரு வீட்டுல அமானுஷம் இருக்குன்னா அந்த வீட்டுல பயமா சத்தம் கேட்கும், அது மட்டும் இல்லாம ஒரு சில பொருள்லாம் உடையும் மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்பதான் அந்த லேடியை 2 பேப்பர் எடுத்து 2 வட்டத்தை போட்டு இந்த வட்டத்தை உள்ளதான் நாம இருக்கோம், அதாவது வந்து இந்த வட்டத்தை உள்ளனா இப்ப நாம இங்க இருக்கோம், இன்னொரு வட்டத்துல தான் உங்க பொண்ணு இருக்கா, இன்னொரு வட்டம்னா அந்த டிவி இருக்கு பாத்தீங்களா அந்த டிவின்னு வச்சுக்கோங்க, அவளை எப்படியாவது அந்த டிவி உள்ள இருந்து கொண்டுட்டு வரணும் ஸோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதன் பிறகு அந்த குட்டி பொண்ணோட பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்துட்டு வந்த எக்யூப்மெண்ட் அந்த டிவி கூட கனெக்ட் பண்ணி அந்த குட்டி பொண்ணோட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு மம்மி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ அந்த குட்டி பொண்ணு எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க வந்து இந்த வீட்டுல தான் இருக்கோம், நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது நானும் இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. இப்போ பக்கத்துல வந்து யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்குது. உனக்கு பக்கத்துல யாருமா பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு பக்கத்துல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த குட்டி பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்க அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதன் பிறகு அங்க ஒரு லைட் வெளிச்சு மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த லைட் வெளிச்சது மட்டும்தான் அந்த குட்டி பொண்ணு அதுக்கு இதுக்கும் உழவிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அந்த குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரம் மாடிக்கு போறாங்க. அப்படி மாடிக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு அந்த அலமாரிக்கு பாத்தீங்களா, அந்த அலமாரிக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டே இருக்க. இங்க நாம பண்ணிட்டு இருக்கிற அப்பாவை கொஞ்சம் திரும்பி பாருமா அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பாக்குது. அப்பதான் தெரியுது அது ஒரு கொடூரமான பேயா இருக்கு. பேய் வந்து ஹீரோ பயமா அட்டாக் பண்ணுது. இவனும் என்னோட பொண்ணை விட்டுடு அப்படின்னு அந்த பேய் கூட பயமா சண்டை போட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்க ஒரு சேரை எடுத்து அடிக்கும் போது அந்த புளோரி அப்படியே ஓட்டையாகுது. ஒரு மாதிரி வித்தியாசமான ஹோல் மாதிரியே இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த லேடி இது உள்ளாதான் உங்களோட குட்டி பொண்ணு இருக்கா, ஸோ இது உள்ளார போனா மட்டும் தான் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய குட்டி பொண்ணை எங்களால காப்பாற்ற முடியாது, உங்க குட்டி பொண்ணை காப்பாத்தினா அதுக்கு வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவன் யாருன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட பெரிய பொண்ணு டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தான் பாத்தீங்களா, இந்த போக்குன்னு சொல்லிட்டு அவனை தான் வர வச்சிருக்காங்க. அவனும் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி சாக்கடை தனிமை வந்து பாத்தீங்களா அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட உன்னுடைய குட்டி பொண்ணு எப்பயாவது தனிமையில பேசிட்டு இருக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த குட்டி பையன் நான் பார்த்திருக்கேன், எப்ப பார்த்தாலும் தனிமையிலே பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அந்த போக்கு என்ன சொல்றான்னா இது வந்து உங்க பொண்ணுக்கு கிடைச்ச சக்தி, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொண்ணோட மனசு வந்து தூய்மையான மனசுன்றதால அந்த ஆவிகள் எல்லாமே உங்க பொண்ணை யூஸ் பண்ணி இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்ணுது, அதனாலதான் உங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்கின்ற மாதிரி அந்த போக்கு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பொண்ணு ஒரு வெளிச்சம் மாதிரி காமிச்சா மட்டும்தான் இந்த ஆவிகள் எல்லாமே அது வெளியில தப்பிச்சு வெளியில போக முடியும், அதாவது சொர்க்க வாசல் அடைய முடியும். இன் கேஸ் உங்களுடைய பொண்ணு அந்த வெளிச்சத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டானா அவளை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்பதான் அந்த போக்கை ஹீரோ கிட்ட உண்மையே சொல்லுங்க, இந்த வீடு வந்து ஒரு சுடுகாட்டு மேலே தானே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹீரோட பெரிய பொண்ணு இருக்கான் பாத்தீங்களா, அவ வந்து ஹீரோட பயமா கத்துறா, எங்களை ஏன் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னு பயமா கத்திட்டு இருக்கும்போது இப்பதான் ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நானும் கேள்விப்பட்டேன் இது வந்து சுடுகாட்டு மேலதான் அந்த வீடு இருக்கு, ஆனா இருந்தாலும் பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பணத்தை எல்லாம் நோண்டி போட்டுட்டு தான் அது மேலதான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இல்ல அவங்க வந்து இந்த பணத்தெல்லாம் நோண்டல, அந்த பணத்து மேல அந்த கல்லை நிப்பாட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கல்லை மட்டும் தான் தூக்கி
தூக்கி போட்டாங்க அப்படிமா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் இந்த வீட்டுக்கு அடியில் நிறைய பேய்கள் இருக்கு. அந்த பேய்கள் எல்லாமே இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுது. ஆனால் அதுங்களுக்கு வந்து வழி தெரியாம தான் வந்து தவிக்குது. ஸோ அந்த பேய்கள் எல்லாம் இங்கே தப்பிச்சு போக்குனா மென்மையான இதயம் கொண்ட ஒரு குட்டி பொண்ணோட சக்தி அவங்களுக்கு வேணும். அதுக்காக தான் உங்களுடைய பொண்ணை வந்து அந்த பேய்களை கடத்தி வச்சிருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதன் பிறகு அந்த போக்கு இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய கயிறுமா இருக்கு. அந்த கயிறை வந்து அந்த குட்டி பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவருடைய ரூம்ல ஒரு பூக்கு மாதிரி அடிச்சு ஒரு எண்டை வந்து அதில் லாக் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அந்த கபோர்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கு. அந்த ஹோல் வயல தூக்கி போட்டு இது மூலியமா தான் உங்களுடைய குட்டி பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும். இன்கேஸ் வந்து இது கட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய குட்டி பொண்ணை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா வந்து இந்த கயிறு மூலியமா நாங்க யாரும் போறது கிடையாது, ஒரு ட்ரோனை அனுப்பி தான் உங்களுடைய குட்டி பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு அதை வந்து இங்க இருக்க சிஸ்டம் மூலியமா செக் பண்ண போறோம் அப்படி மாதிரி சொல்லி ட்ரோன் கேமராவை உள்ளார அனுப்புறாங்க. அதை வந்து ஆப்ரேட் பண்றது யாருன்னா அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து ஆப்ரேட் பண்றான். அப்போ அந்த ட்ரோன் கேமரா உள்ளார போன பிறகு அது மூலியமா அந்த குட்டி பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் அந்த ட்ரோனை தள்ளி விட்டுடுது. அதையுமே இவங்க இங்க இருந்து சிஸ்டம் மூலியமா பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதன் பிறகு எல்லாரும் இனிமே வந்து இந்த ட்ரோன் கேமராலாம் செட் ஆகாது, நம்மள இருந்து யாராவது ஒருத்தர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி அந்த குட்டி பையன் அந்த ஹோல் உள்ளார போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோவும் அந்த போக்கும் நேரம் மாடிக்கு போயிட்டு அந்த குட்டி பையனை வந்து எப்படி தான் உள்ளார அனுப்பக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனால் அந்த குட்டி பையன் இல்ல என்னோட தங்கச்சி காணாம போனதுக்கு காரணம் நான் தான் என்னோட தங்கச்சியை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அவனும் உள்ளார போயிட்டே இருக்கான். அப்பதான் வந்து அந்த போக்கண்டோம் ஹீரோ கிட்ட சரி பயப்படாத, உங்களுடைய பையன் வந்து தைரியமான பையன், அவன் கண்டிப்பா இந்த கயிறை விட மாட்டான், அவனுடைய தங்கச்சியை கூட்டிட்டு தான் வெளியில வரும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லிட்டு இருக்கான். உள்ளார போன குட்டி பையன் அந்த ட்ரோனை வந்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிடான். ஸோ அந்த ட்ரோன் மூலியமா உள்ளார என்ன நடக்குது அப்படின்றத மேல இருந்து இவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் அவனோட தங்கச்சி வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஆனா இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி நிறைய ஏகப்பட்ட பேய்கள்லாம் இருக்கு. அப்பதான் அந்த குட்டி பையன் வா இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க தங்கச்சியை கூப்பிடும்போது இல்ல இங்கிருந்து நம்மளால போக முடியாது, நம்ம போகணும்னு நினைச்சா கூட இந்த பேய்கள்லாம் நம்மளை விடாது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே போல இவங்களும் அந்த கயிறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம பையன் நம்மளுடைய பொண்ணை கூட்டுக்கிட்டு மேல வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையில இவங்களும் கயிறை டைட்டா பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த பேய்கள்லாம் அந்த கயிறு கட் பண்ணலான்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பேய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கயிறை வந்து வெட்டி விட்டுடுது. ஆனா இருந்தாலும் இந்த குட்டி பையன் அவனுடைய தங்கச்சிக்காக அந்த கயிறையே வந்து விட்டுடுறான். ஸோ இவங்களும் அந்த கயிறு இழுக்கும் போது தான் தெரியுது அந்த கயிறுல வந்து அவங்க பசங்க வரல, வெறும் அந்த கயிறு மட்டும் தான் வருது. அப்போ இவங்களும் நம்மளுடைய பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மேல இருந்துட்டு பயமா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்டா அந்த குட்டி பையனும் அவனுடைய தங்கச்சும் அந்த ஓட்ட வயல வந்து கீழே பெட் மாதிரி இருக்கு, அந்த பெட்ல விழுந்துடுறாங்க. ஓ அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்தும் போது அந்த போக்கன்றவன் ஃபர்ஸ்ட் அவங்களை தூக்கி அந்த தண்ணியில போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அந்த பசங்களை தூக்கி தண்ணியில போடுறாங்க. அப்படியே அந்த குட்டி பையனுக்கு எதுவும் ஆகல. அந்த குட்டி பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவ வந்து அவங்க அம்மா பார்த்து மம்மி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. சரி ரைட் ஓகே, இனிமே வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து அந்த கார்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் பிறகு ஹீரோ அந்த போக்கு கிட்டையும் அந்த லேடி கிட்டையும் நீங்க வந்ததால தான் எங்களால் தப்பிக்க முடிஞ்சது, இல்லைனா எங்களுடைய பொண்ணோட நிலைமை என்ன இருக்கும், எனிவே வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த போக்கண்டவன் இப்பதான் வந்து இந்த வீடு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த காருக்கு பின்னாடி உட்காந்துருக்க அந்த குட்டி பொண்ணு இல்ல இந்த வீடு வந்து சுத்தமா கிடையாது, அந்த பேய்கள் எல்லாம் என்ன வந்து ஒரு வெளிச்சத்தை கூட்டு போக சொன்னது, ஆனா வந்து நான் கூட்டிட்டு போகவே இல்லை, அப்படின்னா அந்த பேய்கள் எல்லாம் இங்கதான் இருக்குது, தயவு செய்து நீங்க காரை எடுங்க. ஸோ அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லும் போது ஹீரோ காரை எடுக்கன்னு ட்ரை பண்றான். ஆனா இருந்தாலும் இவனால காரை மூவ் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வீட்டுல இருக்க பேய்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காரை அப்படியே தலையே பிடிச்சி அப்படியே வீட்டு உள்ள இழுக்குது. ஸோ அப்ப இவங்களும் அந்த கார் உள்ள இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால வந்து தப்பிக்க முடியல. இது எல்லாத்தையும் அந்த போக்கண்டம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா அவனால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குட்டி பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பொண்ணோட காலை பிடிச்சிட்டு அந்த பேய்ங்க பயமா இழுக்குது. இதை பார்த்த ஹீரோ அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை விடக்கூடாது அப்படின்னு அவருடைய கையை பிடிச்சி பயமா இழுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அந்த போக்கன்றவன் ஒரு மாதிரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மந்திரத்தை சொல்லியும் கூட அந்த பேய்கள் வந்து அவங்களை விட மாதிரியே தெரியல. சரி இதெல்லாம் வேலைக்காகாது, நாமளே டேட்டா உள்ளார போயிடலாம் அப்படின்னு உள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த டீம்ல இருந்த அந்த லேடி ஒருத்தவ இல்ல நீங்க வந்து உள்ளார போகாதீங்க, நீங்க உள்ளார போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால திரும்ப வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல உள்ளார போனா கண்டிப்பா எப்படி வெளியில வரணும் எனக்கு கண்டிப்பா வழி தெரியும், நான் தயவு செய்து அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இவனும் உள்ளார போறான். ஸோ அந்த போக்கண்டவன் உள்ளார போயிட்டு அந்த ஹீரோ ஃபேமிலி கிட்ட நீங்க தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க, அந்த பேய்களுக்கு என்ன ஒரு வெளிச்சத்தை காமிக்கணும், அந்த வெளிச்சத்து மூலியமா அதுங்க வந்து இங்கிருந்து தப்பிச்சு சொர்க்க வாசலுக்கு போகணும், அதுக்காக தான் வந்து அதுங்க ட்ரை பண்ணுது, அந்த வெளிச்சத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளார போறான். அதே சமயம் ஹீரோவும் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கார்ல உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து போலான்னு அப்படியே ட்ரை பண்ணி மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு வெடிக்குது. அப்பதான் மேல வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியுது. ஸோ அந்த வெளிச்சத்து மூலியமா அங்க இருக்க பேய்கள் எல்லாம் சொர்க்க வாசல் அடைய முடியும். இதை வந்து அந்த குட்டி பையன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது டே மகனை தயவு செய்து அங்கே பார்க்காத, ஏற்கனவே இப்பதான் ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சு நம்ம வந்துட்டு இருக்கோம், தயவு செய்து அங்கே பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா ரொம்ப தூரத்துக்கு ஓட்டிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ண மறுபடியும் புதுசாக ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்கே போன உடனே அந்த வீட்டு புரோக்கர் என்ன சொல்றாங்கன்னா பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு, இந்த மரம் வந்து சாதாரண